You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same think you're different than ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? திருவண்ணாமலைக்கு போகிறோம். யாரை பார்க்க போகிறோம்? அண்ணாமலையாரை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறது மட்டும் இல்லை, கிரிவலம் ஏற போகிறோங்க. ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க போது. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் அதை வந்து பண்ணுறேன். ஃபேமிலிலாம் வருவாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறது இல்லை, ஃபேமிலி வராங்க, அம்மா வராங்க கூட. அவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம்ன்றதுனால வீடியோவில் வரமாட்டாங்க. நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம், என் கூட நீங்கள் வரீங்கல்ல, நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். நானும் என் தங்கச்சி தான் மோஸ்ட்டாக அந்த வீடியோவில் தெரியும். ஸோ நாங்கள் போகிற பாதைகள், போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நீங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நம்ம எதில் போகிறோன்னா பஸ்ஸில் தாங்க போகிறோம். 3 hours ட்ராவல்ன்றதுனால 3 hours கூட மேலே கூட ஆகலாம் வரும். ஸோ ட்ராவல்ன்றதுனால போகலாம். எதில் போகிறோம் அப்படின்னா பஸ். சொல்லிட்டேனே பஸ்ஸுன்னு, சாரி, பஸ்ஸில் தான் போகிறோம். ஆமாம், பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ நம்ம வந்து நம்ம கிளம்பாக்கம் போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே போய் நம்ம வந்து பஸ் பிடிக்கலாம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா நம்ம கடைக்கு தாங்க போவோம். நம்ம கடைக்கு ஏன் போகிறோம்னா, ட்ராவலிங் அப்போ கொஞ்சம் பசிக்கும்ல, அதனால் அங்கே போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ கடைக்கு போகிறோம். கடைக்கு வந்தாச்சு. என்னோட தங்கச்சியோட சக்தி என்னன்னு தெரியுமா? பாருங்க, எல்லாரும் பாருங்க. மா தூக்குமா, அத்தாள்லாம் நான்லாம் ஒரு காலத்தில் தூக்கியிருக்கேன். இந்த மாதிரிலாம் காலேஜ் போனதுலேருந்து கடை பக்கமே வரது. காலேஜ் போகிறதுனால நான் கடைக்கு வரதே விட்டுட்டாங்க. அதனால கடைக்கு சரியாக வர முடியல. நீ இப்படி போ, அப்படி போ, இப்படி வரும்போது இப்படி வர, அப்படி வரும். ஓகே. ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இங்கே இருக்குல்ல, அங்கேருந்து எது கடலை வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு நம்மக்கிட்டே இருக்கும்போது வச்சு பாட்டு எடுத்து போட்டுனே இருக்கு. ஜூஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஜூஸ் செக்ஷனுக்கு வந்துட்டாங்க மேடம். மவுண்டன் எடுத்து ஏன் அவ்வளோனா? இதுவும் அவனுக்கு எப்பவுமே சொல்றது செய்யக்கூடாது, செய்யறது அவ்வளோதான். இந்த கடையை திறக்கலங்க, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஐட்டம் இது மட்டும் தான் இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, எடுத்துட்டீங்களா? எஸ். இப்போ ஒரு ஜூஸ் கொடுங்களா? அங்கே வண்டி ஓட்டு வந்தோம்ல. கண்டிப்பாக நம்மளும் குடிக்கும். ரொம்ப டயர்டா இருக்கு. அப்போ எடுங்க போங்க. தொடர்றதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு. சரி, இதை மூடிடலாம். மூட்டு குடிப்போம், இதை மூடுருவோம். இப்போ நம்ம தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணலாங்க. போதும், கேமரா பிடிச்சது போதும், அவளுக்கு ஹெல்ப் பண்ணிடலாம். கடையை மூடி ஆயிடுச்சு. டயர்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். உன்னை என்ன பண்ணிட்டு வர சொன்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நைட்டும் பகலமா பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து ஒரு நாள் இல்ல, ஜஸ்ட் 5 minutes. அது காலேஜ் போயிட்டு வராங்க, அது முக்கியம் தானே. காலேஜ் போயிட்டு வரேன். காலேஜ் முக்கியமா, ஸ்கூல் முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். ரெண்டுமே முக்கியமா? உங்களுக்கு என்ன, ஜாலியா படிச்சு அப்படியே போயிடுவீங்க. நம்ம அப்படியா, எக்ஸாம் இருக்கு, காலேஜை பத்தி நம்ம அம்மாவுக்கு தெரியல. எங்களமா சொன்னாங்க 10th படிங்க, 11th ஜாலியா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்போ கேட்டால் 11th முடிங்க, 12th லாஸ்ட் ஜாலியாக இருப்பீங்க. நான் 12th படிக்கும்போது 12th முடிங்க, காலேஜ் ஜாலியாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஜாலி கிடையாது, கரெக்டா? வைஃப் லட்சி வைஃப்ன்ட்டாங்க. லைஃப் எல்லாமே ஸ்ட்ரகிள் அனுபவிச்சு தானேங்க ஆகணும். சரி, நம்ம வீட்டுக்கு போகலாங்க. டைம் ஆயிடுச்சு, அவங்க பேசலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, கோ 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 கோ. இப்போ ஹெல்மெட் வச்சு என்ன பிரயோஜனம்? காய்ஸ், நாங்கள் பஸ் ஏரியாச்சு. அப்பா முன்னாடி இருக்காங்க. கிளம்பாக்கம் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே இருந்தால் பஸ் பிடிக்கணும், கிளம்பாக்கம் போயிட்டுருக்கோம். என் தங்கச்சி வந்து வண்டலூர் போய் காட்ட சொன்னான். நான் காட்டலை, ஏன்னா வண்டலூர் இதுவே இங்கே இருக்கும்போது நான் ஏன் வண்டலூர் போய் காட்டுன்னு சொல்லுவேன். சரி மேடம். ஸோ நம்ம கிளம்பாக்கம். இவளுக்கு மனசில் மம்முட்டின்னு நினைப்போங்க. மம்முட்டி, என் பேர் மம்முட்டி, கெடவார கொல்றி இல்லை.
காயத்ரி. சொல்லு இந்து ரெண்டு காரம் இல்லை இல்லை, என் பேர் காயத்ரி. சரி ஓகே நம்ம மம்மி. சரி நம்ம கிளம்பாக்கம் வந்துருச்சுங்க. கிளம்பாக்கம் ஆமாங்க. கிளம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் பாரு. காய்ஸ் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இதான் வந்து கிளம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட், பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. எங்கே பஸ் ஏறினாலும் நம்ம இங்கே தான் வரணும். இப்போ நாம் வந்து திருவண்ணாமலையிலேருந்து எந்த இடத்துக்கு தேடணும் இப்போ போய் நம்ம மெயின் டாஸ்க் என்னன்னா போய் பஸ்ஸை தேடணும். எஸ், சரி நொந்து போயிட்டேன். இப்போவே நம்மளுக்கு கால் வலிக்குது. ஆனால் நம்ம ஜூஸ் சுற்றி வந்திருக்கோம். எஸ், எல்லாமே இருக்கு. நம்ம போகிற இந்த கிரிவலத்துக்கே நம்ம என்னங்க சோர்ந்து போனோம். நம்ம ஏற போட பாருங்க அந்த கிரிவலம். நன்றி. ஓகே ஓகே போகலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம். இந்த பேக் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொளுத்துதுங்க. நம்ம காய்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க இல்லையா, ஷை. ஆனால் ஒருத்தவங்க மட்டும் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நின்னாலும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், வெயில் வேறு அடிக்குது. நான் கேப்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நான் போட்டுப்பேன். இந்த மேடம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, நான் இது போட்டேன். ஓகே ஓகே. இந்த பஸ் எங்களை ஜாலியாக திரும்பி ஓடுது. ஜாலியாக இருக்கு. இது மால் கிடையாதுங்க, இது மால் இல்லை, பஸ் ஸ்டாண்டு. நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். மூட்டை மட்டும் கரெக்டாக மாட்டிட்டு போயிட வேண்டியது. இப்படி எருமக்கடா. ஃபைனலி பஸ்ஸை நம்ம பிடிச்சாச்சு. சோறு தான் முக்கியம் உனக்கு என்ன? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு எனக்கு கொடு போ. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு Four hours later. Guys, வந்தாச்சு, இறங்கியாச்சு. மலையை காட்டுமா? Guys, வந்தாச்சு. மலை வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. அண்ணாமலையா கோவில்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஆனால் கோவிலுக்கு இன்னும் வரல. அதான் பஸ்ஸை விட்டு இறங்கி நாங்கள் நடந்து போயிட்டோம். சரி ஓகே. சனா, இவ்வளோ தூரம் ட்ராவலிங் பண்ணிட்டு வந்தல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஒன்றுமே இல்லை, தூங்கி தான் இருந்தா இவகிட்ட என்ன கேட்குறது விடுங்க. நான் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா தூங்கி ரொம்ப டென்ஷனு அப்படியே தண்ணி மாதிரி போச்சாச்சு. நான் எவ்வளோ டென்ஷன் இருக்குது. இங்கே மலைக்கிட்ட வர வர ஒரு வைப் கிடைக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம நீங்களே பாருங்க. வந்து இப்போ டீ கடைக்கு வந்துட்டோம். டீ கடை டீ கடைக்கு வந்துட்டோங்க. கொஞ்சம் டீ குடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் எனர்ஜியாக வந்து நடக்கணும் இல்லையா? டீ குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு. கேமராமேன் வேலையை கரெக்டாக பண்ணணும். என்ன பண்ணுறது? நைஸ். கோவிலை பார்த்தாச்சு. கோபுரம் தெரியுது, கண்டுபிடிக்க பார்த்தாச்சு. அது பார்த்தாச்சு. சாமியை ஒன்று பார்க்குறேன். சாமி உள்ள போய் நான் பார்க்கணும். ரொம்ப டயர்டாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நடப்போம். எஸ். நீ என்ன ஒன் வேர்டு பதில் சொல்லிக்கிறேன்? என்ன சொல்ல?
பெருசாக வச்சுட்டேன். நல்லா நம்மளும் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஏன்னா வந்து அப்பாவை பார்க்க போகிறேன், ஃப்ரெஷ் ஆகாமல் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக அதான் கை காலெலாம் கழுவிட்டு ஓகே ஸ்டார்ட் த ஜேர்னி. ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி ஜேர்னி. ஓகே என்ன பேசுகிற நீ? ஓகே 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 பேச தெரியலங்க. ஓகே அவ்வளோதான். ஓகே சரிங்க சரி, நம்ம டேரெக்டாக கோவிலில் போய் ஓகே வந்தாச்சு. நம்மளையா ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா அங்கே பட்டியை போட்டு விட்டாங்க. இதான் கோவில் வாசல் கோபுரம். இப்போ கோவிலுக்குள்ளே தான் நாங்கள் போட்டுருக்கோம். வாய்ஸ் அதிகமாக இருந்தால் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஃபோன் போயிட்டு எங்கே வந்தும் ஃபோன் நோண்டுதுங்க. என்னத்தாங்க சொல்கிறது? ஓம் நம சிவாய. கைஸ் இருட்டாயிடுச்சு. ஆக்சுவலாக கோவில் போய் உள்ள சாமியெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? இரு கோவிலுக்குள்ளே போயாச்சு, சாமியை பார்த்தாச்சு. ஆனால் என்னன்னா கோவிலுக்குள்ளே கேமரா அலௌடு இல்லை. ஆமாம் அதனால் நாங்களும் வந்து பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிடணுன்றதுக்காக நாங்களும் மறந்துட்டோம் எடுக்கிறதுக்கு பாதி. இப்போ என்னன்னா அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாரையும் பார்த்தாச்சு. இப்போது கிரிவலத்துக்கு இப்போது கிரிவலத்துக்கு நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பண்ண போகிறோம் அதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பவர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப குட் வைப்ரேஷன் வேறு மாதிரி அப்படி இருக்குது. இந்த மாதிரி டைமில் பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிடச்சிருச்சு பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ணாமலையாரை பார்த்தோன்னே வைப் கிடச்சிருச்சு. ஆமாம், அண்ணாமலையார் தான் இன்னும் இன்னும் எஸ் ஒரு தான். சரி பார்க்கலாம். ஹரா கைஸ் ஓகே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கைஸ் கிரிவலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா கிரிவலம் நாங்கள் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஃபோன் எதுவுமே எடுக்கக்கூடாது. நாங்கள் ஃபுல் ஒரு கான்சன்ட்ரேட்டோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் கிரிவலம் முடித்ததுக்கப்புறம் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். கண்டிப்பாக நான் இங்கே 2 பேர் இருக்காங்க நம்மளை கலாய்க்கிறதுக்குன்னு. வீடியோ எடுத்தால் வந்து அவங்களே கண்டென்ட் கொடுக்குறாங்க, நிறைய கண்டென்ட். அவங்கள வச்சு செய்யலான்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வீடியோக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. இல்லைனா நம்ம வந்து செஞ்சிடலாம். லைஃப் நடந்துகிட்டே இருந்தோம். கரெக்டாக மணி எப்போனா ½ hour நடந்துருக்கும். ஆமாம் 1 hour 1/2 hour பைத்தியம். 7:30 ஓகே 8:30 ஆக போகுது. ½ hour சொல்கிறா. ஸோ நடந்துகிட்டே இருந்தோமா. எங்கள் அம்மா வந்து சரியான டீ பைத்தியம். அவங்களோட சேர்ந்து நாங்களும் சரியான டீ பைத்தியம் ஆகிட்டோம். ஸோ டீ குடிக்கணும்னா தூக்கம் வராது. சரி அதனால் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்ற ஒரு ஐடியா. இன்னும் 12.2 kilometers இருக்குது நடக்கிறதுக்கு. ஆமாம் 12.2 kilometers இருக்குது. நடக்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்பாவை நினச்சிக்கிட்டே நடக்கலாம். ஒன்றும் பிரேக்குன்றதுனால தான் வந்து ஃபோனை ஆன் பண்ணியிருக்கேன். இல்லைனா வந்து ஸ்ட்ரைட்டாக கிரிவலம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். சாப்பிடும் போது நான் மறுபடியும் ஆன் பண்ணுவேன். ரெஸ்ட்டு காய்ஸ் ஒரு 1 hour கிட்ட நடந்துட்டோம். அதான் நடந்துட்டுருக்கோம். அக்கா போகிறா. ஐயோ வியூவர்ஸ் ஃபேஸ் தெரியல. ஓகே போங்க போங்க போங்க. ஆக்சுவலாக ஒரு 5 kilometers நடந்திருப்போம். 5 kilometers 8, 9, 10 நடந்துருக்கும். நடக்கிற பாதையில் இருமா பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நடக்கிற பாதையில் அங்கங்கே ஒரு லிங்கம் இருக்கும் அந்த மலையை சுற்றி.
அருணாச்சலரை சுற்றி மலைகள் இருக்கும். அதாங்க அதில் ஒரு மலைக்கும் கற்பூரம் வச்சு சரி கால் ரொம்ப வலிக்குதா அதான் போனார் எல்லாரும் உட்காந்துக்கலாம் ஆனால் எனக்கு பெருசாக அதுவும் தெரியல. பாட்டு நடந்து அப்படியே போயிட்டே இருக்கோம். நான் பேசுறது கேட்குதா? வாய்ஸ் அதிகமாக வரமாட்டேங்குதுன்னு தெரில. சரி நாங்கள் மறுபடியும் மூவ் ஆகிறோம். போகிற வழியில் காட்டுறேன் பாரு எப்படி இருக்குது. நடக்க ஆரம்பிச்சோம் மறுபடியும். செருப்பு போடக்கூடாது. எனக்கு என்ன குபேரலிங்கம். குபேரலிங்கம் மீனம் குபேரலிங்கம் என்னோட ராசிக்கு. ஓகே நாங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்டட் டு வாக் எனர்ஜெட்டிக். இங்கே நாங்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? மம்மி ஹவ் யூ ஃபீலிங் பை வாக்கிங் திஸ்? என்ன ஃபீல் பண்ணுறீங்க நடக்கும்போது? நல்லா வைப்பாக இருக்கா? ஓகே. கால் வலிக்குதா? தெரியாது. ஓகே நான் நடக்கலாம். ஆமாம் ஈசன் இருக்கார், எல்லாரும் கூடயும் இருக்கார், நம்ம கூடயும் இருக்கார், உங்கள் கூடயும் இருக்கார், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான். இந்த நரகத்தை நிறுத்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். தோசை சொல்லியிருக்கான், இதெல்லாம் இட்லி. உக்காந்துட்டுருக்காங்க. கயு கால் எப்படி இருக்கு? ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓகே நல்லா இருக்குங்க இடம். நைஸ் நைஸ் நைஸ். டைம் வந்து தெரியல. ஓகே 9:30 ஆக போகுது. இடம் ஸ்பாட் நல்லாயிருக்கு. இதை குட்டியாக இந்த மேடம் தான் உட்காந்துட்ருக்காங்க. கால் வலிக்குது தான். பட் ஓகே இவங்களே வந்து செல்ஃபாக பரிமாறுறாங்கப்பா. வேணாமா? ஈட்டிங் இட்லி. ஈட்டிங் தோசை. சாரி தோசை. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நான் சாதனா சாப்பிட்டு தெம்பா நடக்கிறியா? அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குங்க. ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. ஒன்றுமே தெரியல. மூஞ்சி அழகான மூஞ்சி தெரியலையே. இட்ஸ் நைஸ். டைம் வந்து 9:45. 1 to నివారణ కోసం ఇక్కడ మసాజ్ చేయబడును. சரி நம்ம நடக்கலாம். எஸ் ஃபோன் ஆஃப் பண்ணிடுறேங்க. வந்து வருண லிங்கம் அக்காவோட ராசிக்கு கட்டான லிங்கம் சொன்னாங்க. அக்கா போகிறா. டைம் 10:30 ஆகுது. வருணலிங்கம் என்னோட ராசிப்படி எங்கள் லிங்கத்தை பார்த்துட்டு குபேரலிங்கம் அரசியாக தான் வருவார் நினைக்கிறேன். மேடமோட லிங்கம். மேடமோட 10:30 ஓகே. ஐயோ பாவம் இது கூட வந்தவங்களுக்கு வந்து காலில் முள்ளு குத்திச்சு. நகத்தில் வச்சு சொரன்னா தான் தெரியும். எனக்கே குத்துது. மம்மி ரொம்ப ஸ்லோ ஆயிட்டாங்க. என்ன மம்மி? மம்மி ரொம்ப ஸ்லோ ஆயிட்டாங்க. போய் மம்மி போய் மம்மி. பாவம் கால் வலிக்குதுன்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ளே சொல்லிடுவோம் அவ்வளோதான். சரியா போச்சு. ஓகே கான்சன்ட்ரேட். எல்லாரும் உட்காந்தாச்சு. கால் வலிக்குது. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் கரெக்டா? இன்னும் 10 கிலோமீட்டர் கூட வந்திருக்காது. வாய்ப்பு இல்லைம்மா. மொத்தம் 14 கிலோமீட்டர்ஸ்.
14 கிலோமீட்டர் ப்ளஸ் ஒரு 2 கிலோமீட்டர், மொத்தம் 16 கிலோமீட்டருங்க. 14 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது, கொஞ்சம் இன்னும் 10 கூட வரல ஃபுல்லாக. இப்போ டைம் 11 o'clock, 7:30க்கு ஆரம்பித்தோம். கால்லாம் அது வந்து ஃபஸ்ட் டைம் வேறு எங்களுக்கு. முன்னாடி எங்கள் கூட வந்தவங்க வந்து நிறைய வாட்டி வந்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கால் ரொம்பவே வலிக்குதுங்க. 3 பேரும் கால் அப்படியே நீக்கி உட்காந்தாச்சு. இப்போ டைம் வந்து 11:40 ஆகுது. 11:40 நடந்துகிட்ருக்கோம். கால் கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே வலிக்குது. இதுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமுங்க. எஸ், அதுதான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கால் ரொம்பவே பெயினாக இருக்குது. இருந்தாலும் அப்பா சொல்லிட்டு தான் நடந்து போயிட்டுருக்கோம். யாரும் வந்து கால் வண்டி எனக்கு வேறு ஷிவர் ஆகுது. எனக்கு காலில் வேறு அடிபட்டுருக்குங்க. எனக்கு அந்த அந்த பேண்டு வேறு நான் கட்டாமல் வந்துட்டேன் கீழே. அந்த வலி தெரியாமல் இருக்க ஃப்ராக்சர் பேண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த பேண்டு கட்டாமல் வந்துட்டேன். சரி எல்லாம் அப்பா பார்த்துப்பாருன்ற ஒரு இதில் வந்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கட்டின்னு வந்திருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். கால் வந்து லூஸ் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி ஆடுது. அது இன்னும் அந்த அடிப்பட்டதே இன்னும் சரியாகலை. நீ ஏதாவது பேசுறீங்க, அந்த மாதிரி பேசுறீங்க. ஓகே 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 தவிர எதுவுமே சொல்ல மாட்டோம். ஓகே சரி கரெக்டாக இன்னும் 3.5 கிலோமீட்டர் இருக்கு. 3 to 4 கிலோமீட்டர் இருக்கு. 1 hour ஆகும். அதை முடிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம். கரெக்டாக மேப் படி பார்த்தா 1 மணி நேரம். பட் நாங்கள் நடக்கிறது ஆமாம். ஆனால் இன்னும் உள்ள அந்த கோவில் வரைக்கும் போகணுன்னா அது ஆகும். ஆமாம், கோயில் இது சொல்கிறாங்க, இது கோபுரத்தை பார்க்கணுன்றாங்க, அதை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஏன்னா கிரிவலம் முடிச்சுட்டு வந்து ராஜகோபுரத்தை பார்த்தா தான் பலன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மீட் பண்ணலாம் உங்களை மறுபடியும். இந்த சார்ஜ் காப்பாற்றுறதுக்கு என் கையில் இருக்கு பாருங்க. சார்ஜ் காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் ஆகுது எனக்கு. மீட் பண்ண காய்ஸ் ஃபைனலி 1 o'clock கரெக்டாக 1 o'clock ஃபைனலி கிரிவலம் இன்னும் ஆகலை. கோபுரம் கிட்ட போகல, கோபுரம் பக்கத்தில் வந்தாச்சு. கம்ப்ளீட் ஆக போகுது. எல்லாருக்கும் சரியான கால் வலி. குட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறையவே வழியில் வரும்போது நிறைய விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் சொல்லணுன்னா தனியாகவே சொல்லலாம் போல். கேப்சர் பண்ண முடியலங்க. அதான் ஒரு ஏன்னா இருட்டாக இருக்கா, கேப்சர் பண்ணணும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. மாதிரி பண்ணிட்டு இருந்தோம், நல்லா சிரிச்சு குரங்கு மாதிரி பண்ணிட்டு வந்தோம். குரங்கும் வந்துச்சு. ஆமாம், கோபுரம் வந்துச்சுங்க. கோபுரம் கிட்ட வந்துருச்சு. நம்மளுக்கு அடிப்பட்ட கால் வேலை செய்யுது இன்னும் பக்கமாக. கால் நல்லா வீங்கி போயிடுச்சு. வந்தாச்சுங்க. கொஞ்சம் 1 o'clockனா மேபி ஒரு 15 minutes இல்லை 10 minutes போயிடுவோம். கிட்ட வந்துருச்சு. பயங்கரமான வலி, காலெல்லாம் பயங்கரமான வலி. ஒன் ஓ கிளாக் மாதிரி இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்குது. இடமே ரொம்ப பிஸியாக இருக்குது. 1 o'clock சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் 1 o'clock இருந்தாலும் 12 மணி இருந்தாலும் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அங்கே இருக்க சாமிங்களுக்கு கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க. Guys, finally it's over. நம்ம இங்கேருந்து ஆரம்பித்தோம். கரெக்டாக இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே போனோம் நம்ம கிரிவலத்துக்கு. வந்து ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம்.
வந்தாச்சு. நம்ம கிரிவலத்தை கரெக்டாக 1:05 முடிச்சிருக்கோம். எஸ், இப்போ இன்னும் கொஞ்சம் பஸ் ஸ்டாப் போகணும், அதையும் நடக்கணும். போயிட்டு பஸ் ஏறி நிஜமாக முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் ஓகே, இது எல்லாமே அண்ணாமலையருக்காக நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.